ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா உலக புகழ் பெற்ற வேளாங்கண்ணி மாதா திருத்தலத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இப்ப 2024 ஜூலையோட எண்டுல இருக்கோங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் தொடங்க போது. உங்களுக்கே தெரியும், செப்டம்பர் மாசம்லாம் வேளாங்கண்ணில லட்சக்கணக்கான மக்கள் வருவது வழக்கம். அப்படி நீங்க வேளாங்கண்ணிக்கு வர்றதுக்கு ட்ரெயின் அல்லது பஸ் எது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்? ட்ரெயின்ல வரீங்கன்னா டைமிங்லாம் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வேளாங்கண்ணில நீங்க எங்க ஸ்டே பண்ணலாம்? ரெண்டு விதமா ஸ்டே பண்ணலாம். ஒன்னு சர்ச் கட்டுப்பாட்டுல இருக்க ரூம், இன்னொன்னு பிரைவேட்டா இருக்க ரூம். சர்ச்சோட ரூம் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. இப்ப எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மீனவர்கள் கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இருக்குங்க. அந்த மார்க்கெட்ல உயிருள்ள நண்டு, மீன், இறால் இதெல்லாம் கம்மி பட்ஜெட்ல நீங்க வாங்கி சமைச்சு சாப்பிட முடியும். அது மட்டும் இல்லாம வேளாங்கண்ணில 4 பக்கமும் சர்ச் தாங்க இருக்கும். சோ எந்தெந்த சர்ச்சில் தமிழ் மாஸ் எந்த டைமிங்ல வைக்கிறாங்க, இப்படி வேளாங்கண்ணி பத்தின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நம்ம வேளாங்கண்ணிக்கு எப்படி வரப்போறோன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். பஸ்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தஞ்சாவூர்ல இருந்து டைரக்டா வேளாங்கண்ணிக்கு 1 ஹவருக்கு ஒன்ஸ் பஸ் அவைலபிளா இருக்குங்க. ஸோ நீங்க நினைச்ச டைம்ல ஏறி வேளாங்கண்ணிக்கு வந்துட முடியும். அதுவே ட்ரெயின்ல வரணும்னு நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா திருச்சியில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் 2 ட்ரெயினும், திருச்சியில இருந்து வேளாங்கண்ணிக்கு டைரக்டா 1 ட்ரெயின், மொத்தமா ஒரு நாளைக்கு 3 ட்ரெயின் அவைலபிளா இருக்குங்க. அதுவே டியூஸ்டே செவ்வாய்க்கிழமையா வாஸ்கோடகாமால இருந்து திருச்சி தஞ்சாவூர் வழியா டைரக்டா வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின் அவைலபிளா இருக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும். இந்த சார்ட்ல ட்ரெயினோட டைமிங்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப வேளாங்கண்ணியை ரீச் பண்ணிட்டோம். இப்ப எங்க ஸ்டே பண்ணலாம்? உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க வேளாங்கண்ணியில ஸ்டே பண்றதுக்கு. ஒன்னு சர்ச்சு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ரூம்ஸ்ல நம்ம பட்ஜெட்டுக்குள்ள ஸ்டே பண்ண முடியும். முக்கியமா வேளாங்கண்ணி வர்றவங்கள நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷான மீன், நண்டு, இறால் இதெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்ச்சு கட்டுப்பாட்டுல இருக்கிற அந்த பில்டிங்ல பொதுவா காமனா ஒரு கிச்சன் கொடுத்துட்றாங்க. நீங்க அங்க கூட சமைச்சு சாப்பிட்டுக்க முடியும். ரெண்டாவது, வெளியில பிரைவேட்டா ரூம்ஸ் வந்து நிறைய அவைலபிளா இருக்குங்க. மினிமம் 1000 ரூபாயிலிருந்து 5000 வரைக்கும் உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரூம்ஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறதா சர்ச்சோட ரூம் புக் பண்ற ஆபீஸ். இந்த ஆபீஸ்ல தான் நாங்க அமௌண்ட் பே பண்ணிட்டு நம்ம ரூம்க்கான கீ வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். இங்க நார்மல் ரூம், நான் ஏசி ரூம் வந்து 500 ரூபாயும், ஏசி ரூம் 1500 ரூபாயும் உங்க சார்ஜ் பண்றாங்க. 5 பேர் வரைக்கும் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்க முடியுங்க. இந்த ரேட் வந்து இப்ப ஜூலை எண்ட்ல நான் சொல்றேன். இந்த சர்ச்சோட கட்டுப்பாட்டுல இருக்கிற ரூம்ஸ்ல நான் ஏசி ரூம் வந்து கிட்டத்தட்ட 800ல இருந்து 1000 ரூம்ஸ் வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ஏசி ரூம் வந்து கம்மியான கவுண்டிங்ல தான் இருக்கு. ஸோ ஏசி ரூம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், உங்க லக்க பொறுத்து இருக்கு. இங்க முக்கியமா என்ன ஒரு டிஃபிகல்ட்னு கேட்டீங்கன்னா, நான் ஏசி ரூம் இருக்குல்ல, அதுல ஒரே ஒரு ஃபேன் தாங்க இருக்கும். நீங்க போதுமான அளவு காத்து வரும், பட் ரொம்ப லக்ஸூரியாலாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அதுவே இன்னொரு டிஃபிகல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணவே முடியாதுங்க. நீங்க டைரக்டா வந்து இந்த புக்கிங் ஆபீஸ்ல மட்டும்தான் இந்த சர்ச்சோட ரூம்ஸா நீங்க புக் பண்ணிக்க முடியும். என்னைய கேட்டீங்கன்னா கொடுக்குற 450 ரூபாய்க்கு ஒர்த்து தாங்க சொல்லுவேன். ஏன்னா வெளியிலலாம் இதை விட ஜாஸ்தி தான் இருக்கும். வெறும் 450 ரூபாய்க்கு இந்த ரூம்ஸ் கிடைக்கிறதே பெருசுங்க. சப்போஸ் உங்களுக்கு சர்ச்சோட ரூம்ல வசதி பத்தலனா, லக்ஸுரியா தங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வெளியில நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. அதுல 4-5 நான் வந்து நல்லதா ரெஃபர் பண்றேன். ஹோட்டல் மேரி லேண்டு, MGM ரெசிடென்சி, சி கேட், ஓசன் பார்க், இந்த மாதிரி ஹோட்டல்லாம் நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னா கொஞ்சம் லக்ஸரியா இருக்கும். அம்மா எங்கள் தாயே உம்மை பாடாத நாவில்லையே. அடுத்து, இந்த வேளாங்கண்ணி சர்ச்சில் எந்தெந்த சர்ச்சில் எந்த டைம்ல தமிழ் மாஸ் வந்து நடக்குதுன்றத பார்க்கலாம். மெயின் பெசிலிக்கா சர்ச்சில் அங்க 2 பகுதியா பிரிச்சு காலையில 6 மணிக்கு ஒரு திருப்பலியும் 7 மணிக்கு ஒரு திருப்பலியும் நடக்குங்க. அதுவே சண்டேவா இருந்தா 7:30 மணிக்கு தமிழ் திருப்பலி நடக்கும். அடுத்து 12 மணி, மதியானம் 12 மணிக்கு ஒரு தமிழ் திருப்பலி நடக்குங்க. இந்த 12 மணி திருப்பலிக்கு தான் ஏகப்பட்ட கூட்டம் வரும். நீங்க ஏர்லி மார்னிங் நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கும். விண்மீன் ஆலயம் சொல்லுவாங்கல்ல, அந்த மார்னிங் ஷைன் சர்ச்சில் மாலை 4 மணிக்கு திருப்பலி நடக்குங்க. இங்கேயும் திருப்பலி ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க போய் அட்டன் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். வேளாங்கண்ணி பழைய கோவில்ல மாதா காட்சி தந்த சுருவம் இருக்கும். அதுக்கு முன்னாடி புனித நீரூற்று குளம் ஒன்று இருக்குங்க. அங்கதான் சனிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். திருப்பலியை நீங்க அட்டன் பண்ணிட்டு நீங்க வீட்டுக்கு கூட இந்த புனித நீரை வந்து வாங்கிட்டு போலாம். ஏழையின் கண்ணீர் இங்கு கரைந்தோடுதே. பாட எங்கள் மனம்
நெக்ஸ்ட் வேளாங்கண்ணியில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொரி பொட்டுக்களை அல்வா இந்த மாதிரி ஏதாவது வாங்கணும்னாலும், குழந்தைங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருள் வாங்கணும்னாலும், இல்லை வேற ஏதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண விரும்பினாலும், சர்ச்சிலேருந்து பீச்சுக்கு போகிற ரோட்ல 2 சைடுமே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. அங்கே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்க பீச்சில் குளிக்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா, ரூம் எடுத்து ஸ்டே பண்ற மாதிரி இருந்தால் மட்டும் பீச்சில் குளிங்க. இல்லைனா பீச் சைடில் விற்கிற ஃபிஷ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பீச்சை வேடிக்கை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துருங்க. ஏன்னா பீச்சில் குளிக்க ஜாலியாக தான் இருக்கும், பட் குளிச்ச பிறகு உடம்பு ஃபுல்லாக உப்பாக இருக்குங்க. ஏன்னா செம்மையான உப்பு தண்ணி அது. ஸோ பீச்சில் குளிச்சுட்டு ரிட்டர்ன் நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து இன்னொரு டைம் ஃப்ரெஷ்ஷாக குளிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். அடுத்து ஃப்ரெஷ்ஷான மீன், நண்டு, இறால் இதெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்னு, வேளாங்கண்ணிக்கு பீச் இருக்குல்ல, அந்த வேளாங்கண்ணி பீச்ல இருந்து ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் போகும். அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா ஒரு மீனவ கிராமம் வருங்க. அங்க டெய்லியுமே மீனவர்கள் தினம் புடிச்சிட்டு வர்ற மீன், இறால்லாம் ஃப்ரெஷ்ஷா அந்த மார்க்கெட்ல விற்பாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான மீன், இறால், நண்டு இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாங்கி சமைச்சு சாப்பிட முடியும். நாங்கள் வந்து வஞ்சர மீன் 1 கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 350 ரூபாய்க்கு தாங்க வாங்கினோம். அதுவும் ஃப்ரெஷ்ஷான மீன். 1 கிலோ இறால்லாம் நல்லா செம்ம ஃப்ரெஷ்ஷாக பெருசாக இருந்துச்சுங்க. அந்த பெரிய பெரிய இறால்லாம் நம்ம ஊரில் சந்தைக்கெலாம் வராது, குட்டி குட்டி வளர்ப்பு இறால் தான் வரும். ஸோ கடலில் பிடிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான இறால் 1 கிலோவே வெறும் 250 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். ஸோ நீங்கள் வந்து சர்ச் ரூமை புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிச்சனில் கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை வெளியிலையும் ப்ரைவேட்டாகவும் இடம் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்டை மைண்டில் வச்சுங்க. நீங்கள் மீன் வாங்குற மாதிரி இருந்தால் இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வீட்டுக்கு மொத்தமாக 10 கிலோ 20 கிலோ அந்த மாதிரி மொத்தமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு போயிருங்க. அங்கே போனீங்கன்னா மொத்த விலையில எல்லாம் விடுவாங்க பாக்ஸில். நீங்கள் வந்து இறாலாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும் 10-15 கிலோ மொத்தமாக வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அது வந்து நீங்கள் காரில் வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். பஸ்ஸு ட்ரெயின்லலாம் வந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி வரீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டு போங்க. ஒவ்வொரு வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செப்டம்பர் மாதம் குமிஞ்சிருவாங்க. ஏன்னா தேர் பவனி, கொடியேத்தம், திருவிழா இப்படின்னு பிஸியாக இருக்கிற மாதம் வந்து இந்த மாதம். ஸோ வேளாங்கண்ணிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வர்ற மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வந்து மாதாவோட ஆசீர் பெறணும்னு நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இதை தவிர ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். மேலும் வேளாங்கண்ணி மாதாவின் ஆசீர் பெற்று நலமோடு வாழ்வோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.